Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Batman Season 1 Episode 6 The Andrew Ellis. ஓபன் பண்ணா ஒரு ரெண்டு பொடி பயலுக ட்ரெயின் மேல ஏறி நின்னுகிட்டு யாரு பயந்து போய் ஃபர்ஸ்ட் ட்ரெயினை விட்டு குதிக்கிறாங்களோ அவங்க 1ஆம் நம்பர் பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு போட்டி. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஆல்ரெடி அள்ளு விட்டுருச்சு, ஆத்தாடி ட்ரெயின் வேற வேகமா போகுது, ஏதாச்சும் ஒண்ணுன்னா மொத்தமா காலி ஆயிருவோமேன்னு. அந்த டைம் பின்னாடி வேற பேட்மேனை பார்த்த உடனே ரைட்டு இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா துவச்சிருவான்னு அவன் குதிச்சிருவான். அதை பார்த்த இன்னொருத்தன் பயந்தாங்கோலி நான் தான்டா வின்னரு அப்படின்ட்டு ஆப்போசிட்ல பார்த்தா பிரிட்ஜ் வந்துகிட்டு இருக்குது. இப்ப இவன் டக்குன்னு எஸ்கேப் ஆகலன்னா அடிச்சு எல்லாம் தெரிச்சிரும். சரி குதிச்சிடலான்னு பார்த்தா கால அந்த ட்ரெயினோட ஒயர்ல மாட்டிக்கிச்சு. ஆத்தாடின்னு இழுன்னு இழுத்து பார்ப்பான், சுத்தமா முடியல. நல்ல வேலை பேட்மேன் அங்க தானே இருந்தா அவன் காப்பாத்திடுவான். கண்ணுகளா நீங்க பார்த்த வேலை இல்ல, இந்நேரத்துக்கு ஒருத்தனுக்கு போட்டோ வச்சு மாலை போட்டு பத்தி கொளுத்தி இருப்பாங்க. சோ இந்த விளையாட்டு தானே பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போவான். அதுக்கப்புறம் சிட்டில இன்னொரு ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கிளாக்க மேல போட்டுக்கிட்டு ஒரு பொடி பைய பணக்கார லேடி கிட்ட இருக்க பர்ஸ் அடிச்சுட்டு ஓடிடுவான். அந்த லேடி என்னடான்னா பச்சை மனுஷன் ஒருத்தன் என் பர்ஸ் அடிச்சுட்டு போயிட்டான், கண்டுபிடிடா காவல்துறைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே பேட்மேன் யாரு என்னன்னு தேடி போகும்போது அந்த பொடி பையன் என்ன பண்ணிடுவான், போலீஸ்க்கு டேக்கா கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகும்போது காரை கொண்டு வந்து பேட்மேன் மேல விட்டுருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். நல்லவேளை அவங்களுக்கும் ஒன்னும் ஆகல. என்ன அந்த பையன் பச்சை கலர்ல மேல கிளாக் போட்டிருந்ததுனால அவனை எல்லாருமே லெப்பர்கான் சொல்லிட்டு இருந்தவொடனே பேட்மேனுக்கும் ஒரே குழப்பம். ஏன்னா எல்லாத்தையும் இருட்டுல தானே பார்த்திருப்பாங்க. சோ ஆல்ஃபிரட் கிட்ட இந்த மாதிரி லெப்பர்கான் ஒன்னு இருக்குதா நீங்க நம்புறீங்களான்னு கேட்பான். நல்லா பாருங்க, லெப்பர்கான்னா கையில கோல்டு முட்டையெல்லாம் வச்சிருப்பாங்க, நீங்க எதை நம்புறீங்களோ அதை நானும் நம்புவேங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. பேட்மேனுக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு, ரெஸ்ட் இல்லாம உழைக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் தெரியுது போல, பேசாம கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்ன உடனே அப்போ வேலை கிரைமை தடுக்கிறதுன்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு கோல்ஃபுக்கு போங்க அப்படின்னா அது ரொம்ப போரிங். அடுத்தடுத்து ஒன்னொன்னா சொல்லுவாரு. எதுவுமே ப்ரூஸ் வெயினுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, ஏன்னா பேட்மேனுக்கு லீவே கிடையாது, அவருக்கு டியூட்டி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனுஷன் அது யாரு என்னன்னு சொல்லி கம்ப்யூட்டர்ல தேட ஆரம்பிச்சிருவாரு. அப்படியே கட் பண்ணி இந்த கோத்தம் சிட்டியோட டிரைனேஜ் ஏரியா இருக்கும் தெரியுமா, சாக்கடை கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியில கொண்டு போய் சேர்ப்பாங்களே அந்த ஒரு இடத்தை காட்டுறாங்க. அண்டர் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குழந்தைங்க அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல முதல் சீன்ல ஒரு சின்ன பையன் திருநா பாத்தீங்களா, அந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட இடத்துல நிறைய குழந்தைங்க போய் திருடிட்டு வந்து அந்த காசு எல்லாத்தையுமே இங்கதான் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல காலெல்லாம் நிறைய முளைக்குமா, அதெல்லாம் கஷ்டப்பட்டு எடுப்பாங்க. ஏதாச்சும் கால கையிலன்னு அடிபட்டுச்சுன்னா சத்தம் போடக்கூடாது, சத்தம் போட்டா இவங்க தலைவன் வந்து பெண்ட கழட்டிடுவான். அந்த டைம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெல் அடிக்கும். அத்தனை பேரும் செஞ்ச வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நேரா இவங்களோட லீடர்கிட்ட போவாங்க. இந்த உட்காந்துக்கிட்டு இருக்கானே இவன் தான் இவங்க எல்லாத்தையுமே மிரட்டி வேலை வாங்கிட்டு இருக்கான். அவன் எல்லாத்துக்கிட்டையும் நான் தான் உங்க டீச்சர், நான் தான் உங்க லீடர், நான் தான் உங்க கிங் அப்படின்னு இங்க இவன் பேசிட்டு இருப்பான். அதே நேரம் அங்க ஒரு பொடிப்பைய பாத்தீங்கன்னா பயந்து நடுங்கிட்டு இருப்பான். என்னடான்னா முதல்ல ஒண்ணு அவனை ஃபாலோ பண்ணிட்டு வருது. இங்க இவன் அதெல்லாம் தெரியாம லெசன் நம்பர் 1 யாரும் யாருகிட்டையும் பேசவே கூடாது, ஏன்னா நம்ம எல்லாருமே அண்டர் டுவெல்லர்ஸ், அதனால நம்ம எப்பவுமே சைலண்டா தான் இருக்கணும், அப்பதான் நம்ம இன்விசிபிளா இருப்போம். ஆனா உங்க கூட்டத்துல ஒருத்தன் பேசியிருக்கான்னு சொல்லி ஒரு பய சட்டைய புடிச்சு தூக்கி நீ பேசினதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீருவேன். அட அவன் கால அடிபட்டுருச்சுன்னு லைட்டா அப்படின்னு தான் கத்திருப்பான், அதுக்கு பனிஷ்மெண்ட் ஆமா. பாய்ஸா இருந்தாலும் சரி கேர்ள்ஸா இருந்தாலும் சரி தண்டனை தான். அவங்க அந்த லைட்டை பார்த்தே தீரணும்னு ஒரு ரூம்குள்ள கூட்டு போய் லைட் ஆன் பண்ணுவான். பாத்தீங்கன்னா பளீர்னு அடிக்குமா, கண்ணு கூசும். அது மட்டும் இல்லாம அவ்வளவு பவர்ஃபுல்லான லைட் இருந்தா ஹீட் டெசிபேட் ஆகும்ல, அந்த ரூம்குள்ள விட்டு கதவை சாத்திடுறது. சின்ன பசங்கள்ல அவங்களால சுத்தமா முடியல. எல்லா குழந்தைகளுமே அதை பார்த்துட்டு அப்படி பதறுவாங்க. சொல்ல போனா வெளியில இருந்து பார்க்கும் போதே பயந்து போய் கண்ண மூடுவாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கும்னு பாருங்க. ரூல்ஸ் மீறினீங்கன்னா இதான் தண்டனை, போங்க இப்ப வெளியில போய் உங்க கிங்குக்கு என்னென்னலாம் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு விரட்டி விடுவான். அத்தனை பேரும் கிரீன் கலர்ல மேல துணியை போட்டுக்கிட்டு திருடுறதுக்கு நைட்டோட நைட்டா கிளம்பிடுவாங்க. பேட்மேன் உசாரு இந்த கிரைம் எல்லாம் எங்க நடக்குது ஏது நடக்குதுன்னு ட்ராக் பண்ணி கரெக்டா சூவர் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பானா. அப்ப அங்க செவுத்துல ரொம்பவும் ஜாக்கிரதையா இருங்க, சூவர் கிங் இங்கதான் இருக்காருன்னு எழுதி இருக்கும். அது யாருப்பா நமக்கு தெரியாத கிங்னு அப்படியே ஒவ்வொரு இடமா தேடி உள்ள போவான். அந்த டைம் ஒரு பொடி பைய பாத்தீங்கன்னா முடியாம வந்து உட்கார்ந்துட்டு இருப்பானா. அப்பதான் பேட்மேன் அவங்க வச்சிருக்க டிராப் தெரியாம அதுல போய் காலை வச்சிருவான். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு கைத்த கட்டி டப்பா கட்டி விட்டுருப்பானுங்க. அதுல கால் பட்டோன்னே கடன்னு சத்தம் கேட்கும். உடனே யாரோ வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த பொடி பைய பயந்து அடிச்சு அங்க இருந்து ஓடுவான். பேட்மேன் அதை பார்த்துட்டு விரட்ட ஆரம்பிச்சிருவான். அந்த பொடி பசங்க எல்லாம் அங்கேயே வாழ்றவங்க, எந்த சந்துக்குள்ள போனா எப்படி எஸ்கேப் ஆகி வரணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதா என்ன, அதனால பொந்துக்குள்ள எல்லாம் பூந்து ஓடுவான். பேட்மேன் கரெக்டா அந்த பொடி பைய எங்க வருவான்னு பார்த்து அலேக்கா லாக் பண்ணிடுவான். பட் என்ன இருந்தாலும் அவன் சின்ன பையன் தானே, இவனை பார்த்து பயந்த உடனே பயப்படாதப்பா நான் உன்னை ஒன்னும் பண்ண போறது இல்லைன்னு சொன்னா அவன் அவனை பார்த்து பயந்து போய் பின்னாடி இருக்க ரயில்வே ட்ராக்ல போய் விழுந்துருவான். அந்நேரம்
வரணும்னு பார்த்து கரெக்டா ட்ரெயின் வேற வேகமா வரும். ஆனா அங்க இருக்கிறது பேட்மேன் ஆச்சே, அடிச்சு புடிச்சு அந்த பொடி பையில எப்படியே காப்பாத்திடுவான். சரி இனி இதுக்கப்புறம் இங்க இருந்தா செட் ஆகாதுன்னு நேரா அவனை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வந்து அவனோட காருக்கு வருவான். அந்த காரை பார்த்தவொன்னே அந்த பையலுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்புறம் என்ன அங்க இருந்து டைரக்டா பேட்மேனோட இடத்துக்கே வந்தாச்சு. ஆல்ஃபிரட் பார்த்துட்டு இவன் தான் அந்த லெப்பர்கானா சூப்பர்னு ஒண்ணு, ஆல்ஃபிரட் நம்ம இடத்துக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்கள நல்லபடியா பாத்துங்கம்மா, சில்ட்ரன்ஸ் நான் எப்படி பாத்துக்குவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்க இதை தனியா சொல்லணுமான்னு கேட்பாரு. சரி இது நைட் டைம்ங்கிறதுனால பயலும் வேற மயக்கத்துல இருக்கானா, அலேக்கா தூக்கி கொண்டு போய் படுக்க போட்டுருவாங்க. காலையில எழுப்பி விட்டா பையன் எந்திரிச்சு வரமாட்டான், பெட்லயே படுத்துக்குவான். பெட்ஷீட்டை இழுத்து மூடிக்குவான். என்னடான்னா பையன் வெளிச்சத்தை பார்த்து பயப்படுறான். அதுக்கப்புறம் அங்க கண்ணாடி ஒண்ணு இருக்குமா, அதை எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் பையன் நார்மல் ஆவான். அதுக்கப்புறம் ஆல்ஃபிரட் அவங்க கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்ணுவாரு, சுத்தம் பேசவே மாட்டான். சரி இவனை குளிப்பாட்டிடுவோன்ட்டு தூக்கிட்டு போனா குளிக்கவும் மாட்டேன்ட்டு அடம் பிடிப்பான். ஆல்ஃபிரட் விடுறதா இல்ல, புடிச்சு இழுத்துட்டு போயிடுவாரு. அப்படியே கட் பண்ணா அந்த சில்வர் கிங் இருக்கானே, அவன் பாத்தீங்கன்னா சிக்கனை சும்மா ஜம்முன்னு வெளுத்து கட்டிட்டு இருப்பான். அப்போ அப்படியே தவக்கலை ரோல்ஸை கொண்டு வாடாங்கும் போது வேற ஒரு பைய கொண்டு வந்து கொடுப்பானா, நான் தவக்கலைய கூப்பிட்டேன் நீ ஏன்டா வந்த அப்படின்ட்டு சுத்தி முத்தி பார்த்தா அந்த பயல காணும். அப்படின்னா என்ன, நம்ம பேட்மேன் தூக்கிட்டு வந்த பயலோட பேரு தவக்கலை, அதாவது இவன் அப்படி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்குவான். நான் உங்க எல்லாத்தையும் தப்பிச்சு ஒரு அளவுக்கா வச்சிருக்கேன், நான் உங்களுக்காண்டி சாப்பாடு போட்டு உங்களுக்கு தங்க இடம் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன். ஆனா என்னை விட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, உங்களை யாராச்சும் இப்படி ஹர்ட் பண்ணாம பாத்துக்குவாங்களா, வெளியில எல்லாம் மான்ஸ்டர்ஸா சுத்திட்டு இருக்காங்க, நீங்க போனீங்கன்னா அழிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு சென்டிமெண்டாவும் பேசுவான், மிரட்டவும் செய்வான். இதை கேட்டுட்டு அவங்க எல்லாம் தேம்பி தேம்பி அழுவாங்க, சின்ன பசங்களாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட வச்சிருந்த சாப்பாடெல்லாம் கீழே போட்டு மிதின்னு மிதிச்சு தவக்கலை வர வரைக்கும் யாருக்கும் சாப்பாடு கிடையாது, போங்க போய் அவனை கண்டுபிடிங்கன்னு விரட்டி விடுவான். எல்லாம் பயந்து அடிச்சு ஓடுவாங்க. பின்ன சும்மாவே இவன் சாப்பாடு கொடுக்க மாட்டான், இதுல சாப்பாடே இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமாச்சே. இங்க அந்த பொடிப்பையில கூப்பிட்டு உட்கார வச்சு ஆல்ஃபிரட் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து ஸ்பூன் எல்லாம் கொடுப்பாரு. அவன் தான் திருட்டு பயலாச்சே, சோ ஸ்பூன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி சட்டைக்குள்ள போட்டுக்குவான். இவன் திருந்த மாட்டான்னு மறுபடியும் ஸ்பூனை கொடுத்தா மறுபடியும் அந்த சட்டைகளை தூக்கி போட்டுட்டு கையில அள்ளி லபக்குன்னு பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரியே சாப்பிடுவான். ஐயோ இனி என்னென்னலாம் பண்ண போறானோன்னு ஆல்ஃபிரடால முடியல. அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிளேட் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு இருப்பாரு. இவன் பயங்கரமா சேட்டை பண்ணுவான், ஆல்ஃபிரடாலேயே முடியல, எல்லா இடத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பான். பேட்மேன் அவன் பண்ற அட்டூழியத்தெல்லாம் டிவில பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்பான். அந்த புடிப்பையன் தவக்கலை என்ன பண்ணிட்டான், ஒரு கட்டத்துல எங்கும் போது விளையாண்டுகிட்டே பேட்மேனோட இடத்துக்குள்ள போயிட்டான். அங்க பாத்தீங்கன்னா வெரைட்டியா கன்ஸ் அது இதுன்னு இருக்குமே, அதுல ஒன்னு எடுத்து வச்சுக்கிட்டு விளையாடுவான். ஆல்ஃபிரட்டுக்கு பயமா இருக்கும், தம்பி அது ரொம்ப ஆபத்தான வெப்பனு, அதை அப்படியே அங்க வச்சிருன்னு. நல்ல வேலை பேட்மேன் வந்து வாங்கி குழந்தைங்க எல்லாம் கன்ஸை வைக்க கூடாதுன்னு அதை தூக்கி ஓரமா வச்சிருவாரு. இப்ப என்னன்னா இந்த பயலை வச்சுதான் மத்தவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தணும், அதனால உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் காப்பாத்துறேன்னு சொன்ன உடனே அந்த பொடிப்பை என்ன பண்ணுவான், அவங்க இருக்க ஏரியாக்கு அவனை கூட்டு வந்துருவான். அங்க எல்லாம் வழக்கம் போல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவனை பார்த்த உடனே அம்புட்டு பேத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். பேட்மேனை பார்த்த உடனே பயப்படுவாங்க, ஆனா தவக்கலைக்கு தான் தெரியுமே இவன் எவ்வளவு நல்லவன், அதனால அவன் வாயை மூடிக்கிட்டே ஆக்ஷன்லயே சொல்லுவான். அத்தனை பேருக்கும் புரிஞ்சு போச்சு இவன் நல்லவன். பட் என்னன்னா இப்ப எவிடன்ஸ் வேணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதனால பேட்மேன் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ எடுத்துட்டு உங்களோட கிங் எங்க இருக்கான்னு சொல்லுப்பா அப்படின்னு உடனே கூட்டு போவான். அந்த இடத்துக்குள்ளதான் ஒரு பெரிய முதல்ல இப்படிக்கா அப்படிக்கான்னு சுத்திட்டு இருக்கும். சிக்கிச்சுன்னா கண்டிப்பா ஷங்கு தான். அப்போ பேட்மேனை கூட்டு போன இடத்துல அவனை காணும். அங்க இருந்த பெல்லை இழுத்து அடிப்பான். எல்லா குழந்தைகளுமே அங்க வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெல்லைய உடைச்சு தள்ளிட்டு உங்களை எந்த பார்பேரியன் டாக் இந்த மாதிரி பண்ணுச்சுன்னு தெரியல, ஆனா இதுக்கப்புறம் இந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிக்க தேவையில்லை, இனிமேட்டு நீங்க எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான், அடிமைங்க இல்லாம. கரெக்டா அந்த டைம் அந்த சூவர் கிங் அங்க வந்துருவான். வந்தவன் பாத்தீங்கன்னா 2 முதலைகளை கூப்பிட்டு வந்திருப்பான். அப்படின்னா இதுக்கு ரெண்டுமே இவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்குதுங்க. இதை வச்சுதான் பசங்க எல்லாத்தையுமே மிரட்டி வச்சிருக்கான் போல. கெஸ்ட் வந்திருக்காங்க நல்லா கவனிச்சு அனுப்புங்க. அந்த 2 முதலைகளும் நம்ம பேட்மேன் அட்டாக் பண்ணும். தலைவனை பத்தி தனியா சொல்ல வேணும். ஒன்னு லெப்டுக்கா ஒரு அடி, இன்னொன்னு ரைட்டுக்கா ஒரு அடி, அடியை போட்டு வாயையும் நல்லா போட்டு கட்டி வச்சிருவான். அந்த கிறுக்கு பையகிட்ட இன்னும் 2 முதலைங்க வேற இருக்குது போல, அதையும் அனுப்பி விடுவான். அதையும் பாழ்ந்து கட்டியாச்சு. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு பேட்மேன் வேலைக்கு ஆகாதுன்னு. அதனால அங்க இருக்க பொடிப்பையில புடிச்சு வச்சுக்கிட்டு, இங்க பா இந்த கிங்டத்தை ஆள்ற கிங் நான் தான், ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிரு, இல்லாட்டி இந்த பொடிப்பையில இந்த முதலைங்களுக்கு சாப்பாடா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம தவக்கலை என்ன பண்ணுவான், பாஞ்சு வந்து அவன் ஃப்ரெண்டை காப்பாத்திடுவான். சூப்பரா தம்பி இன்னைக்கு அவன் செத்தாண்டாண்டு திரும்பினா பிச்சுக்கிட்டு சந்து பொந்துன்னு ஓடுவான். அந்த இருட்டுக்குள்ள அவனை வெட்டிட்டு போனப்போ கீழே இருக்க பைப் லைனை பார்க்காம உள்ளுக்குள்ள விழுந்து டிராப்ல சிக்கி ஆப்புல சிக்கி இருப்பான். ஜஸ்ட் மிஸ். என்னடானா கீழே ஃபுல்லா முதலைங்க, மேல தொங்கிட்டு இருப்பான். அதுக்கு மேல அந்த சூவர் கிங் உட்கார்ந்துகிட்டு சூப்பரப்பு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் இடத்துக்கு வந்து என்னையவே மிரட்டுவ, என்னோட பெட்ஸுங்களையே நீ காயப்படுத்தி இருக்க, என்னோட குழந்தைகளையுமே நீ பயன்படுத்தி மனச மாத்தி வச்சிருக்க, அதுக்கு உனக்கு பாடங்கத்து கொடுத்தே தீர்வேன்னு தொங்கிட்டு இருக்க பேட்மேனோட கையை நங்குனக்கடின்னு போட்டு மிதிப்பான். அடே கோமுடி தலையா என்னைய வாட அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விங்க போட்டு முதுகிலேயே ஒரு மிதி, அப்படியே தெரிச்சு போய் முதலைகளுக்கு நடுவுல விழுவான். அவ்வளவுதான், தண்ணியா வச்சு அவனை ஜலசமாதி ஆக்கிரும். தப்பு பண்ணவனுக்கு தண்டனை உறுதிடா அப்படின்னு பில்டப் பண்ணா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த முதலைங்க அவனை ஒண்ணும் பண்ணாதுங்க. என்னன்னா முதலைங்களை அவன் பெட்ஸா வளர்த்தி வச்சிருக்கான், என்னெல்லாம் கொல்ல முடியாதா கண்ணான்ட்டு அங்க இருந்து கிளம்புவான்.
போவான். கொய்யால இந்த வரண்டான்ட்டு எல்லா முதலையிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அவனை வெட்டிட்டு பின்னாடியே போவான். அவனுக்கு தான் ஷார்ட் ரூட் அது இதுன்னு எல்லாமே தெரியுமே. போற வழியில எல்லாம் பூட்டை போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு இனிமேட்டு நம்மள ஃபாலோ பண்ணி வர முடியாது, நான் தான் பூட்டு போட்டுட்டேன்னு போவான். உடச்சு தள்ளிட்டு வந்து அவனை போட்டு துவன்னு துவச்சே, நீ பண்ண தப்புக்கெல்லாம் உனக்கு தண்டனை கன்ஃபார்ம்டா அப்படின்ட்டு ட்ரெயின் ஒண்ணு வரும். அதுகிட்ட காமிச்சு பயம்படுத்தி ஒரு வழியா போலீஸ் எல்லாம் வர வச்சு அரெஸ்ட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாம மாட்டிட்டு இருந்த குழந்தைகளையுமே காப்பாத்தியாச்சு. அவ்வளவுதான், பேட்மேன் மறுபடியும் கோதம் சிட்டியை காப்பாத்திட்டாரு. இனி அடுத்து என்னென்ன வெரைட்டில எல்லாம் திருட்டு பள்ளிக வரப்போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.